ஒரு காலத்தில் உலகம் இருளில மூழ்கி இருந்தது. அநீதி தலை தூக்கி இருந்தது. தேவர்கள் வலிமையற்றவர்களாகி விட்டனர். அப்போது தான் தோன்றினார் வெற்றியின் தேவன், வீரத்தின் தெய்வம் முருகன். சிவபெருமானின் மூங்கிலில் வெளியான தீக்கொடி அக்னி தேவன் கொண்டு போனார். சரவண பொய்கையில் பூத்த அந்த தீக்கதிரில் இருந்து 6 குழந்தைகள் உருவாகினார்கள். கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். பார்வதி தேவி வந்தார். அந்த 6 உருவங்கள் ஒன்றின்றே ஒரு சக்தியாய் மாறியது. அவர் தான் சுப்பிரமணியர், முருகன், ஆறுமுகன். தேவர்கள் தோக்கடிக்கப்பட்டிருந்தனர். சூரபத்மன் என்னும் அசுரன் உலகை கைப்பற்றினார். முருகன் தனது அம்மா பார்வதியா கொடுக்கப்பட்ட வேலை எடுத்து இமயமலை விட்டு பழனிக்கு பயணிச்சார். அங்கே இருந்து திருச்செந்தூருக்கு போனார். அங்கே நடந்தது தான் சூரசம்ஹாரம். சூரனை தனது வேளா வென்றார். அசுரனை மாவலியில மயிலா மாற்றினார். அந்த மயிலை இன்னு அவருடைய வாகனமாக விளங்குது. முருகன் போராளி மட்டும் இல்லை, அவர் அருளும் கடலே. வேலை காட்டிலும் நம்மை துளைக்கின்றது அவர் கருணை. அவர் மனதை திறக்கும் வழி பக்தி. அவருடைய 6 படை வீடுகள் பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை, திருதணிகை, குந்திரக்கோணம், பர்முதிர்ச்சோலை, ஒவ்வொன்றும் ஒரு அதிசயம், ஒவ்வொன்றும் ஒரு அனுபவம். இன்னும் முருகன் கோயில்களில் மட்டுமல்ல, உங்கள் இதயத்திலும் இருக்கிறார். ஒவ்வொரு திருநாளிலும், ஒவ்வொரு வேலை என்ன குரலிலும் அவர் உயிர் பெறுறார். அவர் நம்மை பாதுகாக்கிறார், வழிகாட்டுறார். சிறுவனாக தோன்றி உலகத்தின் காவலனாக மாறிய இந்த தேவனை எப்படி விளக்கும்? அவர் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அவர் ஒரு உணவு. வேல் உந்தி வளைந்ததும் இருள் பறந்தது. முருகா காப்பாயா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல தெய்வீக கதைகள் உங்கள் காத்திருக்கின்ற. ஹோம் சரவணபவா.